வணக்கம். இண்டிகேட்டர் ட்ரேடர். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கணும். அதாவது மார்க்கெட் வந்து மேலே போகுது, மேலே போயிட்டு மார்க்கெட் கீழே வருது, திரும்ப மேலே போகுது, திரும்ப கீழே வருது, திரும்ப மேலே போகுது. ஓகே. ஸோ இதில் நம்ம எந்த இடத்துல மோஸ்ட்லி என்ட்ரி எடுக்க பார்ப்போம்னா நம்ம இந்த ஏரியாஸில் என்ட்ரி எடுப்போம். அதாவது ட்ரெண்ட்ல நம்ம எங்க வந்து என்டர் ஆகிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். மார்க்கெட் வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தருது. நமக்கு லக் இருந்துச்சுன்னா இந்த ஏரியாலேயே நம்மளுக்கு வந்து எடுத்துடலாம். இல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மோஸ்ட்லி வந்து இந்த ஏரியா, அதாவது ஒரு ஸ்விங்ல ஒரு நல்ல வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ஏரியால ஃபார் லாங்கும் பிரீமியமா இருந்துச்சுன்னு சொன்னோம்னா, சாரி, ஒரு செல்லா இருந்துச்சுன்னு சொன்னோம்னா ஒரு பிரீமியம் ஏரியால, ஒரு பிரீமியம்ல நம்மளால செல் பண்ண முடியுமா, ஒரு டிஸ்கவுண்ட்ல பை பண்ண முடியுமா அப்படின்றத பாக்குறோம். கொஞ்சம் லேட்டா வந்து என்ட்ரி தர பாக்குறோம். இந்த ஸ்விங்ல நம்ம என்ட்ரி தரோம், அதே போல இந்த ஸ்விங்ல என்ட்ரி தரோம். லக் இருந்துச்சுன்னா இந்த எர்லி ஸ்விங்லயே நம்மளுக்கு கிடைக்கும். அது வந்து ஸ்ட்ராட்டஜி நமக்கு வந்து எந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குது அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டோம் நம்ம எந்த இடத்துல என்ட்ரி கொடுக்க போகிறோம்னு. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ட்ரெண்ட்ல எந்த ஏரியால நீங்க என்ட்ரி கொடுக்க போறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த ஏரியால என்ட்ரி தர போறீங்களா, இந்த இடத்துல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல என்ட்ரி தர போறீங்களா, ஸ்விங்ல என்ட்ரி தர போறீங்களா, இங்க என்ட்ரி தர போறீங்களா, இங்கயா, இல்ல நடுவுல இங்க என்ட்ரி தர போறீங்களா, இந்த ட்ரெண்டோட நடுவுல தரீங்களா, ட்ரெண்டோட நடுவுல தரீங்களா, இல்ல திரும்ப வந்து டாப் அப் பிடிக்கிறீங்களா. சோ இதான ட்ரெண்ட். இந்த ட்ரெண்ட்ல எந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறோமோ அதுக்கேத்த போலதான் ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்ணணும். அதுக்கேத்த போலதான் இண்டிகேட்டர்ஸை வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட் லைக் தட் எல்லா இடத்துலையும் எல்லா இண்டிகேட்டர்ஸையும் அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. நான் வந்து கோல்டு 1 மினிட் சார்ட்ல வச்சிருக்கேன். டைம் ஃப்ரேம் வந்து எல்லாத்துலேயும் ஒர்க் ஆகும். 1 மினிட்னா நிறைய வந்து கோல்டுலாம் வந்து ஒரு ட்ரெண்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ நல்லாவே வந்து நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இதை நான் எடுக்க போகிறது வந்து அடாப்டிவ் இசட் ஸ்கோர் ஆசிலேட்டர் குவான்ட் ஆல்கோ. 1000 பீப்புள் கிட்ட லைக் பண்ணியிருக்காங்க. அடாப்டிவ் இசட் ஸ்கோர். சரி, ஓகே. இதை வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து ஒரு ஸ்டாண்டலோன் இண்டிகேட்டராகவே யூஸ் பண்ண முடியுங்க. இதை வந்து இப்படி தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. இது வந்து ஒரு ஸ்டாண்டலோன் இண்டிகேட்டராகவே சூப்பராக யூஸ் பண்ணலாம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2 பேண்ட். ஓகே, இந்த 2 பேண்டுக்கு கீழே இந்த ஒரு ஹிஸ்டோகிராம் வந்துச்சுன்னா பிரைஸ் வந்து நல்லா வந்து கீழே போகுதுன்னு சொல்லி அர்த்தம். ஒரு டார்க் ரெட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்க் ரெட் வருது. டார்க் ரெட் வந்துச்சுன்னா இந்த இடத்துல பாருங்க கேண்டில்ஸ்லயே இது காட்டும். டார்க் ரெட் கேண்டில்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க இமீடியட்டா ஷார்ட் போவீங்க. இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் போடுவீங்க. இந்த இடத்துல ஷார்ட் போவீங்க. இதுக்கு மேல வந்து ஸ்டாப் லாஸ் போடுவீங்க. எய்மிங் ஃபார் 1:2. ஸோ யூஸ்வலா வந்து இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது நடுவில் வந்து ட்ரெண்ட் பிடிக்கும் போது 1:2 வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்ம ட்ரெண்ட்லயே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் என்ட்ரி கொடுக்குறோம். இந்த இடத்துல ட்ரெண்ட் எங்கேயோ எடுத்துருச்சு. நமக்கு என்ட்ரி கொடுக்கறது வந்து இங்க தான் கொடுக்குறோம். அந்த இடத்துல போயிட்டு 1:4 1:5 வச்சுட்டு இருக்க முடியாது. 1:2. பிளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம், ட்ரெண்ட் வந்து லேட்டா பிடிக்கிறதுனால மட்டும் 1:2 இல்லை. இன்கேஸ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா இமீடியட்டா நமக்கு வந்து இன்னொரு என்ட்ரி கிடைக்கும். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் எங்கேயோ ப்ராஃபிட் புக்கே இருக்கு. திரும்ப இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கிடைக்குது. ஸோ திரும்ப ஒரு 1:2. ஸோ இப்படி நம்ம கரெக்டாக ட்ரேட் பண்ணும்போது ஒரு 1:2 வந்து நம்ம இப்போ எடுத்துட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 1:2.5 இல்லை 1:3 அப்படி வச்சிருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்தா நம்ம வந்து வந்திருப்போம். இந்த இடத்துல தான் வந்து டார்கெட்டே புக் போயிருக்கும். அந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு திரும்ப வந்து ஒரு என்ட்ரி கிடைக்குமா கிடைக்காதான்றது தெரியாது. இதுல கிடைச்சிருக்கு, பட் கிடைக்குமான்னு தெரியா அப்படின்றதுனால நம்ம வந்து யூஸ்வலா 1:2 வச்சு ட்ரேட் பண்றது நல்லது. இதே வந்து நம்ம இந்த இடத்துல பிடிக்கிறோம், ஒரு ரிவர்சல் எடுக்கிறோம்னா கண்டிப்பா ஒரு 1:3 அப்படி நம்ம எய்ம் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ வந்து ஏன் 1:2 வைக்கிறோம் அப்படின்றது இந்த ஸ்ட்ராட்டஜில புரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டாண்டர்ட் இண்டிகேட்டரா வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். அடுத்து நம்ம யூஸ் பண்ண போற இண்டிகேட்டர் வந்து ஹாஃப் ட்ரெண்ட் எவர் கெட்டு தான் யூஸ் பண்றேன். 12,500 பீப்புள் லைக் பண்ணியிருக்காங்க. என்னோட மோஸ்ட் ஃபேவரட் இண்டிகேட்டர். ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் எனக்கு லைஃப்ல வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா நான் வந்து இந்த இண்டிகேட்டர் தான் எடுப்பேன். ஹாஃப் ட்ரெண்ட் தான் எடுப்பேன். இந்த இண்டிகேட்டர்ல வந்து நான் இதை எடுத்துடுறேன். எனக்கு சேனல்ஸ் வேண்டாம். சேனல்ஸ் எனக்கு பிடிக்காது. ஓகே, இப்போ வந்து கிளியரா இருக்கு. செட்டிங்ஸ் நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. செட்டிங்ஸ் வந்து ஆம்ப்ளிடியூட் 2வே வச்சிருக்கேன். ஏன்னா 2வே வந்து இதுல ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. நம்ம எடுக்கிறதே வந்து ஒரு லேட் ட்ரெண்ட், அதுலயும் போயிட்டு அதிகமா நம்ம வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா என்ட்ரிஸே கிடைக்காம போயிடும். ஸோ நம்ம அதையும் வந்து பேலன்ஸ் பண்ணோம்ல. ஸோ இது வந்து யூஸ்வல் ப்ளூ வந்தா பை, ரெட் வந்தா செல்லு. பெருசா இதை பத்தி நம்ம பேச வேண்டாம். இதுவும் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இண்டிகேட்டரா யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஆனா வந்து மெஷர்மெண்ட் வந்து இந்த இண்டிகேட்டர்ல ஒரு ஒரு 8 ஒரு 8 வந்து நல்லா பேக் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க கூட பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 8 வச்சோம்னா இந்த இண்டிகேட்டர் வந்து ஸ்டாண்டர்டாவே யூஸ் பண்ண முடியும். அதாவது வர ப்ராஃபிட்ஸ் எல்லாம் குட்டி குட்டியா எடுத்துட்டே இருக்கணும். வர லாசஸ் வந்து கரெக்டா வந்து அந்த ஏரியால புக் பண்ணோம்னா அந்த 8 வந்து நல்ல வந்து ஒரு ப்ராஃபிட்டபுள் ஸ்ட்ராட்டஜி. கோல்டுலயே நல்லாவே இது ஒர்க் ஆகும். சரி, ஓகே. இந்த 2 இண்டிகேட்டரை யூஸ் செஞ்சு மட்டும் நம்ம ட்ரேட் பண்ண போறோமானா கிடையாது. இப்போ நான் என்ன பண்றேன்னா என்கிட்ட வந்து பிரீமியம் இல்ல, அதனால இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மூவிங் ஆவரேஜ் போறேன். மூவிங் ஆவரேஜ், சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், இதுல வந்து 200 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகே, இதுல வந்து நான் என்ன எடுத்திருக்கேன், 200 அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். அதாவது இதுதான் வந்து நம்ம ட்ரெண்ட் டிடெக்டர். 200 கீழே இருந்தா வந்து வெறும் செல்லு எங்கன்னா போயிருக்கா. ஓகே, இந்த இடத்துல 200க்கு மேல இருந்துச்சுன்னா பை.
ஸோ இந்த 200 அப்படின்றத ஒரு 100 ஒரு எர்லியா என்ட்ரி வரணும்னா 100, இல்ல இன்னும் எனக்கு கொஞ்சம் எர்லியா என்ட்ரி வரணும்னா 50. ஓகே, ஸோ இது வந்து உங்களோட இதை பொறுத்து இருக்கு. ஸோ 200, 50, 100 நான் ஒரு மேபி ஒரு சும்மா வந்து ஒரு 100ன்னு வச்சுப்போம். ஒரு மிட்ல வந்து ஒரு 100 அப்படின்னு சொல்லி எடுப்போம். அது வந்து அவ்வளோ முக்கியம் கிடையாது. ஜஸ்ட் வந்து ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்கு. இப்படியே உங்களுக்கு படிக்க தெரிஞ்சதுன்னா, இது ப்ரைஸ் வந்து ஹையர் ஹை மேக் பண்ணுது, ப்ரைஸ் வந்து லோவர் லோ மேக் பண்ணுதுன்னா இதெல்லாம் தேவையே கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் படிச்சுட்டு போகலாம். இப்போதைக்கு ஒரு 200 இல்ல 100 நம்ம வச்சு ட்ரேட் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ பிரைஸ் என்ன பண்ணுது? பிரைஸ் வந்து 200 கீழே வந்துடுச்சு. கரெக்டா? பிரைஸ் வந்து 200 கீழே வந்துடுச்சு. 200 கீழே வந்ததுக்கு அப்புறம் எந்த இடத்துல நம்ம இப்போ ட்ரேட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். இப்போ நம்ம எந்த இடத்துல ட்ரேட் எடுக்க போறோம்னா, இந்த ஏரியாஸ் பார்த்துக்கோங்க. சைட் பேஸ்ல மார்க்கெட் வந்து ஒரு சைட் பேஸ்லயோ இல்லைன்னா ஒரு ஃபேக் பிரேக் அவுட் தரும் போதோ நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். ஆப்போசிட் சைட்ல எப்படின்னா, இப்போ இது 200, இப்போ 100 இருக்கா? அப்போ 100 வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். 100 வந்து இப்போ எனக்கு தேவையில்லை. ஓகே, பிரைஸ் வந்து 100 கீழே இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. என்கிட்ட பிரீமியம் இல்லாததுனால தான் நான் இப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஹாஃப் ட்ரெண்ட் வந்து கலர் இந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது. இந்த இடத்துல சேஞ்ச் ஆகும்போது இது பாருங்க, நல்லா வந்து ஒரு பிரீமியம் ஏரியால ஒரு 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 ஃபேக் அவுட்ல இருக்கு. பிரைஸ் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இந்த இடத்துல பிரைஸ் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது ஒரு ஃபேக் அவுட், சும்மா வந்து ஒரு புல் ட்ராப் இந்த இடத்துல நடக்குது. இந்த இடத்துல பாத்தீங்களா, ஒரு புல் ட்ராப் நடக்குது. புல் ட்ராப் நடக்குது. ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஒரு செல்லுன்னு சொல்லி காட்டுது. அதாவது இந்த ஏரியால நல்லா பாத்துக்கோங்க, இந்த ஏரியால எனக்கு வந்து செல்லுன்னு சொல்லி காட்டுது இந்த இடத்துல. சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த இந்த கேண்டில், இந்த ரெட் கேண்டில் இல்லாம அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற இந்த ஏரியாலயே, அதாவது பிரைஸ் இப்படி போகுதுன்னா, இந்த இடத்துல பிரைஸ் வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மேக் பண்ணுதுன்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு முன்னாடியே இந்த ஏரியாலேயே நம்ம வந்து என்ட்ரி கொடுக்க பாக்குறோம். ஓகேவா? இப்போ இது வந்து செல்லுன்றதுனால இப்படி வந்து பிரைஸ் போகுது அப்படின்னா, இப்படி வந்து பிரைஸ் போகுதுன்னா இந்த இடத்துல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்து நம்ம என்ட்ரி கொடுக்காம, யூஸ்வலா இந்த கேண்டில் என்ன பண்ணும், இந்த இண்டிகேட்டர் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை காட்டும். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதை தான் இது வந்து கிளியரா காட்டுது. அதுக்கு முன்னாடி இருக்கிற சைட் வேஸ், நம்ம இந்த சைட் வேஸ்ல என்ட்ரிஸ் கிடைக்குமா அப்படின்றது தான் பாக்குறோம். ஓகேவா? அதாவது கொஞ்சம் கொஞ்சம் எர்லியா வந்து என்ட்ரி தர பாக்குறோம். எல்லா இடத்துலயும் வந்து சீக்கிரமா தராம ஒரு ஒரு இடத்துல வந்து எர்லியா தருமா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஷார்ட் போறோம். ப்ரீவியஸ் ஸ்விங் ஹைக்கு மேல ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. சரி, ஓகே. இதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். இப்போ பிரைஸ் வந்து திரும்ப ஒரு ட்ரேட் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிடுச்சு. ட்ரேட் முடிஞ்ச உடனே என்ன செக் பண்ணணும்? திரும்ப பிரைஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். 100 டே மூவிங் ஆவரேஜ், 200 டே மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கா மேல இருக்கா? பிரைஸ் இன்னும் வந்து 100 டே மூவிங் ஆவரேஜ் கீழே தான் இருக்கு. ஸோ உடனே க்ளோஸ் பண்ணிக்கிறோம். உடனே திரும்ப ஹாஃப் ட்ரெண்ட் ஆன் பண்றோம். ஹாஃப் ட்ரெண்ட் ஆன் பண்ணிட்டு திரும்ப நமக்கு வந்து எப்போ வந்து ஒரு செல் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். திரும்ப வந்து நமக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செல்லே கிடைக்கல. இந்த இடத்துல வந்து ஒரு செல் கிடைச்சிருக்கு. அது ஃபுல்லா அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருந்திருக்கு. இந்த இடத்துல வந்து ஃபுல்லா கண்டினியூ ஆயிட்டே இருந்திருக்கு. இந்த இந்த மாதிரியான ட்ரேட்ஸ் வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கும். என்னடா இது, நான் வந்து ஒரு ட்ரெண்ட் எடுக்க பார்த்தேன், ஆனா வந்து என்னால வந்து ஃபுல் ட்ரெண்ட் பிடிக்க முடியலையே, இவ்வளவு தூரம் பிரைஸ் போயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆனீங்கன்னா ஒரே வழி தாங்க இருக்கு. இந்த மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டீங்கன்னா ஒரே வழி, முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹாஃப் ட்ரெண்ட் கலர் சேஞ்ச் ஆகிற வரை உள்ள ட்ரெண்ட்ல இருக்கணும். பட் இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்கேயே வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இங்கேயே வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு பிரேக் ஈவென்ட்ல வெளியே வந்திருப்பீங்க. மேபி இந்த இடத்துல இன்னொரு ட்ரேட் எடுத்திருப்பீங்க. இந்த இடத்துல செல் வருது. செல் வரும்போது இது வந்து கிரே ஏரியால தான் இருக்கு. 100 டே மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க செல் எடுக்கும் போது இந்த கேண்டில் ஆல்மோஸ்ட் இது இந்த பிரேக் அவுட்டும் இந்த ஹாஃப் டர்னர் ரெண்டுமே ஒரே இடத்துல வருது. ஸோ பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இப்போ வந்து நீங்க ரன் பண்ண விடுறீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 1:6 எடுத்திருப்பீங்க. ஸோ இதை நீங்க தான் முடிவு பண்ணணும். 1:2 வெளியே வந்துக்கிறோமா இல்ல ஃபுல் ஹாஃப் ட்ரெண்டை பிடிச்சிட்டு நம்ம வெளியே வருமா அப்படின்றது. நான் என்ன சொல்லுவேன், ஒரு 1:2 வச்சு ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா எல்லா டைமும் இப்படி வந்து ஒரு ட்ரெண்ட் நடக்காது. 1:2, அதாவது ஒரு ட்ரெண்ட்ல இந்த ஹாஃப் ட்ரெண்ட் இதுதான் வந்து ட்ரெண்டா, இந்த ட்ரெண்ட்ல ஒரு 1:2 பிடிச்சோம்னா போதும். அடுத்து வந்து என்ன பண்றோம்னா, திரும்ப ஒரு ட்ரெண்ட் பிடிச்சிட்டோம். இந்த ட்ரெண்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப போய் 100 டே மூவிங் ஆவரேஜ் பார்க்குறோம். இந்த இடத்துல என்ன பண்ணுது, 100 டே வந்து பிரைஸ் வந்து 100 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே போயிடுது. இந்த இடத்துல பிரைஸ் வந்து அழகா 100 டே மூவிங் ஆவரேஜ் மேலே போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பை பார்க்க போறோம். பை பார்க்க போறோம்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ஹாஃப் ட்ரெண்ட் ஓப்பன் பண்றோம். எந்த இடத்துல அது வந்து கேண்டல்ல போயிருக்கு, இந்த இந்த ஏரியால 100 டே மூவிங் ஆவரேஜ் மேல இருக்குன்னா இந்த ஏரியால தான் வந்து மேல இருக்க பாக்குது. ஸோ சும்மா வந்து இந்த ஏரியாவை நான் இப்படி ஒரு மார்க் பண்ணி போட்டு வச்சுக்கிறேன். 100 டே மூவிங் ஆவரேஜ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த ஏரியால இருந்து இது வந்து ஃபுல்லா வந்து அப் ட்ரெண்ட்லயே இருக்கு. அதாவது ட்ரேட் எடுக்கும் போது 100 டே மூவிங் ஆவரேஜ் மேல தான் கண்டிப்பா இருக்கணும். ஸோ இப்போ நான் ஹாஃப் ட்ரெண்டை ஆன் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இந்த ஏரியால வந்து ஒரு என்ட்ரி கிடைக்குது பாருங்க. இப்போ ஹாஃப் ட்ரெண்ட் வந்து எனக்கு இந்த ஏரியால வந்து ஒரு என்ட்ரி கொடுக்குது. ஓகேவா? இந்த ஏரியால என்ட்ரி கொடுக்குது. ஆனா இது பாத்தீங்கன்னா கிரீனாவே தான் இருக்கு.
நமக்கு என்ன வேணும், ஒரு கிரே ஏரியா வேணும். ஒரு கிரே ஏரியா நல்ல இந்த மாதிரி ஒரு டீப் புல் பேக் ரெட் ஏரியா வேணும். பட் இது பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து இந்த இடத்துல என்ட்ரி வருது. ஓகே. ஆனா இது வந்து ரொம்ப காஸ்ட்லியா நம்ம வாங்குறோம். புரியுதா? இப்ப ஏன் இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்றோம்னு, இது வந்து ரொம்ப நம்ம காஸ்ட்லியா வாங்குறோம். ஸோ இந்த எடுக்க மாட்டோம். பாருங்க டார்க் ஒரு கிரீன் கேண்டில்ஸா இருக்கு. ஒண்ணு ரெட்டா இருக்கணும், இல்ல கிரேவா இருக்கணும். ஏன்னா 100 டே மூவிங் ஆவரேஜ் மேல இருக்கிறதுனால லாங் மட்டும் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து இந்த ட்ரேட விட்டுறோம். மேபி இந்த ட்ரேட் எடுத்திருந்தோம்னா கூட ஸ்டாப் லாஸ் தான். பாருங்க அதுக்கப்புறம் பிரைஸ் திரும்ப வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ஏரியாக்குள்ள வருது. அந்த டிஸ்கவுண்ட் ஏரியாவை கண்டுபிடிக்க தான் நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இப்ப திரும்ப வந்து பிரைஸ் வந்து 100 டே மூவிங் ஆவரேஜ் மேல தானே இருக்கு. பிரைஸ் வந்து இந்த இடத்துல 100 டே மூவிங் ஆவரேஜ் மேல தான் இருக்கு என்ட்ரி கொடுக்கும்போது. சரி ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஒரு பைன்னு சொல்லி காட்டுது. கரெக்டா? இந்த இடத்துல எனக்கு பைன்னு சொல்லி காட்டுது. பைன்னு சொல்லி காட்டும் போது 100 டே மூவிங் ஆவரேஜ்க்கு மேல தான் பிரைஸ் இருக்கு. ஸோ அதையும் செக் பண்ணியாச்சு. அடுத்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுவும் வந்து கிரேல தான் இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, இந்த ஹிஸ்டோகிராம் கிரே இருக்கு. அதுதான் இங்க வரும். சோ நீங்க கேண்டில்ஸை பார்த்து கூட ட்ரேட் பண்ணலாம். இதை பார்த்து ட்ரேட் பண்ண அவசியம் இல்லை. சோ இந்த இடத்துல பார்த்தோம்னா கிரேலயே இருக்கு. அதாவது முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்லயே நம்ம வந்து வாங்க பாக்குறோம். இப்ப இந்த ஏரியா இதுல வந்து இந்த ஏரியால ஒரு லாங் போறோம். லாங் போயிட்டு ப்ரீவியஸ் ஸ்விங்ல வந்து ஸ்டாப் லாஸா போடுறோம். எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பாருங்க 1:2 தான் அச்சீவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து திரும்ப வந்து பிரைஸ் வந்து அப்படியே சைட் பேஸ்ல வந்துருச்சு. ஸோ இதுக்காக தான் சொல்றது 1:2 போதும். ஒரு ட்ரெண்ட்ல வந்து 1:2 போதும். இது போல இல்ல, எனக்கு இது போல ட்ரெண்ட் தான் வேணும். எனக்கு வந்து இது போல ட்ரெண்ட் தான், நான் ஃபுல் ட்ரெண்டே பிடிக்கணும். ஏன்னா சில பேர் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ட்ரேடர்ஸா இருப்பாங்க. நான் பெரிய ரிவார்ட் எடுக்கணும், எனக்கு அடிக்கடி ஸ்டாப் லாஸ் அடிச்சா பரவாயில்ல, இல்ல பிரேக் இவென்ட்ல முடிச்சா பரவாயில்ல, அந்த சைக்காலஜில இருந்துச்சுன்னா தாராளமா ரன் பண்ண விடலாம். அதெல்லாம் வந்து என்ன போல ஒரு சைக்காலஜினால வந்து அதிகமா வந்து ரிவார்ட் எடுக்க பார்ப்பேன். நான் மோஸ்ட்லி இந்த ஏரியால வந்திருப்பேன் 2.4. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஆஃப் ட்ரெண்ட் கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு. அது ஒரு சைக்காலஜியை பொறுத்து இருக்கு. உங்களுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்லாம் படிக்க தெரிஞ்சதுன்னா நீங்க அழகா வந்து வின்னர்ஸ் வந்து ரன் பண்ண விட்டே இருக்கலாம். சோ திரும்ப நமக்கு என்ன, இந்த ஏரியால பை காட்டுது. இந்த ஹாஃப் ட்ரெண்ட் பாருங்க, இந்த ஏரியால பை காட்டுது. பை காட்டும் போது இது எதுல இருக்கு, இது வந்து டார்க் ரெட்லயே இருக்கு. புரியுதா? இது வந்து டார்க் டார்க் கிரீன்லயே இருக்கு. சோ என்ன பண்ணுவோம், இல்ல பிரைஸ் வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எடுக்க மாட்டோம் இந்த ட்ரேட. திரும்ப நம்ம வெயிட் பண்ணுவோம் டிஸ்கவுண்ட்ல கிடைக்குதான்னு. இந்த இடத்துல பாருங்க 100 டே மூவிங் ஆவரேஜ்க்கு மேல பிரைஸ் இருக்கு. மூவிங் ஆவரேஜ் மேல இருக்கா, கீழ வந்துருச்சா? 100 டே மூவிங் ஆவரேஜ் மேல தான் பிரைஸ் இருக்கு. இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு கிரேல ஒரு கேண்டில் ஒன்று இருக்கு. இந்த இடத்துல வந்து அதாவது டார்க் இந்த கிரீனா இருக்கக்கூடாது. இந்த கிரீன்ல ஏதோ ஒரு கலர்ல இருக்கணும். இருக்கும்போது எனக்கு இந்த இடத்துல பைன்னு வருது. கரெக்டா? இந்த இடத்துல பைன்னு வரும்போது நான் என்ன பண்றேன்னா, நான் இப்ப லாங் போறேன். இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போடுறேன். ஸ்டாப் லாஸ் போட்டு எய்மிங் ஃபார் 1:2. திரும்ப எனக்கு வந்து பெரிய ரிவார்ட் தான் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த இடத்துல மேபி ஒரு 1:3 வந்திருக்கும். ஸோ இது வந்து செல்லு, நம்ம செல்லு வந்து எடுக்கவே மாட்டோம். இந்த ஏரியா வந்து ஸ்டாப் லாஸ் தான். ஸோ இது வந்து என்ன பண்றோம், லாங் போறோம். இந்த இடத்துல லாங் போயிட்டு ஸ்விங்ல கீழே ஸ்டாப் லாஸ் போறோம். ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சிருச்சு. ஸோ எதுவுமே வந்து 100% இல்ல அப்படின்றது புரியுது. ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சா தெரியல. நம்ம இப்போ 100 டே மூவிங் ஆவரேஜ் பார்த்துப்போம். ஆமாங்க, இந்த இடத்துல 100 டே மூவிங் ஆவரேஜ் கீழே வந்துருச்சு பிரைஸ். ஸோ இதுல இருந்து நம்ம எல்லாமே செல்லிங் தான் பார்ப்போம். எந்த கேண்டில்ல வந்து வந்திருக்கு, இந்த கேண்டில். ஸோ இந்த கேண்டிலை நான் இப்போ மார்க் பண்ணிக்கிறேன். இந்த கேண்டிலை மார்க் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இது கீழே வந்து நான் எல்லாமே வந்து செல்லிங் மட்டும் தான் பார்க்க போறேன். ஸோ இப்போ நான் ஹாஃப் ட்ரெண்டை ஆன் பண்ணிட்டேன். இந்த இடத்துல எனக்கு வந்து செல்லிங் மட்டும் தான். எனக்கு வந்து இந்த இடத்துல என்ட்ரிஸே கிடைக்கல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த என்ட்ரிஸும் கிடைக்கல. ஸோ இதுவும் நடக்கும். இது நடக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. மேபி அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஹாஃப் ட்ரெண்டோட செட்டிங்ஸ் தான் சேஞ்ச் பண்ணணும். ஆம்ப்ளிடியூட் வந்து 1ன்னு போட்டிங்கன்னா மேபி உங்களுக்கு என்ட்ரிஸ் கிடைக்கலாம். இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமா வந்து என்ட்ரிஸ் கிடைக்க ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல பாருங்க செல்லு, இது வந்து டார்க் ரெட்ல இருக்கு. ஸோ விட்டுருவோம். அதுக்கு பெருசா வந்து இந்த ட்ரேட்ல வந்து ஒரே ஒரு என்ட்ரி தான் கிடைச்சிருக்கு. திரும்ப பிரைஸ் வந்து அப்படியே மேல கீழே அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கு. பட் ஸ்ட்ராட்டஜி வந்து இவ்வளவுதான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் ஏரியால எடுக்கிறோம். லாங்னா இந்த கிரீன் கேண்டல் இருக்கும்போது எடுக்க மாட்டோம். கிரே எடுப்போம். செல்லுனா இந்த ஆர்க்கா இந்த கரெக்டான ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல எடுக்க மாட்டோம். அதுக்கு முன்னாடியே வந்து ட்ரேட் எடுப்ப பார்ப்போம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். பட் கரெக்டா ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். இது வந்து ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் ஸ்ட்ராட்டஜி தான். ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா ப்ராஃபிட்ல பண்ணலாம். இல்ல நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேன், எனக்கு ஒரு 2-3 லாஸ் வந்தோடனே நான் ஸ்ட்ராட்டஜியை சேஞ்ச் பண்றேன், இல்லைன்னா நான் வந்து டில்ட் ஆகுறேன் அப்படிலாம் சொல்லி பார்த்தோம்னா வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக இல்ல, கண்டிப்பாக வந்து ஒரு உங்களால வந்து சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா எப்பவுமே வர முடியாது. பிளஸ் ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை ட்ரேட் பண்றோம்னா இந்த இடத்துல ஈஸியா வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி சம்பந்தமா இல்ல, பட் அழகான ஒரு ட்ரேடிங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து ஹையர் ஹை மேக் பண்ணிருக்கு. இதை க்ளோஸ் பண்றோம். ஏன் இதுலயே கூட பார்க்கலாம். இதுல கூட பாருங்க ஒரு டைவர்ஜென்ஸ். இதை பார்க்கும்போதே தெரியுதா டைவர்ஜென்ஸ். கண்டிப்பா இந்த இடத்துல ஆர்எஸ்ஐ வந்து என்ன பண்ணிருக்கோம், ஒரு டைவர்ஜென்ஸ் மேக் பண்ணிருக்கோம். பார்த்துடலாம். இந்த இடத்துல பாருங்க ஆர்எஸ்ஐ வந்து ஒரு டைவர்ஜென்ஸ். ஸோ இது எப்படி தெரியுது எனக்கு, நான் என்ன இண்டிகேட்டர் போடுறதுக்கு முன்னாடியே அது எப்படி சொல்ல வரேன்னா, அது பார்த்து 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 ப்ராக்டிஸ். இந்த இடத்துல வந்து பார்த்து டைவர்ஜென்ஸ் இது வந்து நெக்கா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு. அதே போல இந்த இடத்துல வந்து ஒரு நெக் பிரேக் உடைக்குது.
இந்த இடத்துல வந்து நெக் பிரேக் உடைக்குது. நெக் பிரேக் எந்த கேண்டில் அது எங்கேயோ ஐயோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா போகணும். இந்த கேண்டில் உடைக்குது. உடஞ்சி நல்லா திரும்ப மேலே போகுது. திரும்ப நல்லா கீழே வந்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு 2 3 கேண்டில் தள்ளி வந்ததுக்கு அப்புறமா போய் ரீடெஸ்ட் எடுக்குது. மேபி இந்த ஏரியால எடுத்துட்டு இதுக்கு கீழே நம்ம வந்து ஷார்ட் போறோம் அப்படின்னா நல்ல வந்து ஒரு ரிஸ்க் ரிவார்டு. இது அப்படியே நம்ம இப்போ இண்டிகேட்டர்ல பார்க்கலாம் இந்த பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு. ஆல்மோஸ்ட் பாருங்க இந்த ஏரியால வந்து நல்லா டார்க் ரெட்ல இருக்குது. இந்த ஏரியால ஆல்மோஸ்ட் டார்க் ரெட்ங்கிறத ஆரம்பிக்குது. ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அதுல இருந்து திரும்ப பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல ரீடெஸ்ட் ஆஃப் ட்ரெண்ட் அந்த இடத்துல செல்லுன்னு காட்டுது. அப்படியே செல்லு. ஸோ இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாம இப்படியே கூட ட்ரேட் பண்ணலாம். பட் இப்படி வந்து பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப வருஷமாகும். நம்ம நிறைய கத்துக்க வேண்டியிருக்கும். அதுக்கு இதே மாதிரியான பேட்டர்ன்ஸை நம்ம இண்டிகேட்டர்ஸ்ல போட்டு எடுக்கிறோம். ஸோ டிசிப்ளின் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க எது யூஸ் பண்ணாலும் எஸ்எம்சி யூஸ் பண்ணாலும் ஐசிடி இல்ல ஏதோ பேர் வச்சு யூஸ் பண்ணுங்க. இண்டிகேட்டர்ஸ் இல்ல இண்டிகேட்டர்ஸ் செட்டிங்ஸை மாத்தி இப்படி ஏதாவது யூஸ் பண்றது என்ன யூஸ் பண்ணாலும் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பா அடிக்கும். பட் டிசிப்ளினோட ட்ரேட் பண்ணனா ட்ரேடிங்ல கண்டிப்பா சக்சஸ் எடுக்கலாம். சரியா? சைக்காலஜி ரொம்ப முக்கியம். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா கிளியர் பண்றேன். நன்றி. பை.